இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு கிர்னி பழ ஜூஸ் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்டுருப்பாங்க, வீட்லேயே இருப்பாங்க, வெயிலுக்கு ஏதாவது சில்லுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. கடையில் வாங்கி கொடுக்காம வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. கிர்னி பழ ஜூஸ் செய்யறதுக்கு நான் ஒரு கிர்னி பழம் தோல் எடுத்துட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்சியில் தான் சேர்த்து அரைக்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி ஐஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ்க்கு பதில் நீங்கள் ஐஸ் வாட்டர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு பால் சேர்க்கணுனாலும் இதில் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். சுகர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். 1-2 அரைப்படாமல் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம குடிக்கும்போது அது கடித்து சாப்பிட்டோன்னா பழத்தோடு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையை ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச கிர்னி பழ ஜூஸையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கிர்னி பழ ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். வெயிலுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு குடிங்க. அவ்வளோதான், நம்மளோட கிர்னி பழ ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.